Very pleasant good morning students. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 2.5 எக்ஸசைஸில் கண்டினியூஸ் பண்ணலாங்கன்னு செம்ம 2.5 2.4 அதில் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2.11 which one of the points the I minus 2 plus I and 3 is a furthest from the origin. ஆரிஜினுக்கு ஃபர்தஸ்ட்னு என்னங்க, ரொம்ப தள்ளி வைக்கிற பாயிண்ட் எது அப்படிங்கிறான். அப்போனா பாயிண்ட்னா எனக்கு நமக்கு தேவைப்போ எனக்கு அதோட மாடுலஸ் வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணுறப்போ மாடுலஸ் ஆஃப் ஐ வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ வேல்யூனா இங்கேப்போ இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்குது, ரியல் பார்ட் கிடையாது. இப்போ 0 + 1 அப்போ ஆன்சர் என்னப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஆன்சர் என்னங்க 1. இப்போ அதே மாதிரி என்ன நெக்ஸ்ட்டு -2 + ஐக்கு நான் இப்போ மாடுலஸ் ஃபைன் பண்ணுறீங்க. இப்போ மாடுலஸ் ஃபைன் பண்ணால் -2 whole square + 1 square. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 + 1 ஆன்சர் என்னங்க √5. நெக்ஸ்ட்டு 3. ஸோ 3க்கு அதாவது ரியல் நம்பருக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணிங்கன்னா அதே தான், ஒரு ரியல் நம்பருக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ண ஆன்சர் என்னப்பா எனக்குப்பா சேம் அதே தான். சரிங்களாங்கண்ணு, ஏன் அதே தான் வரும். இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 square + 0 square. ஸோ 3 square ஆன்சர் என்னப்பா ஸோ 9. ஸோ 9 கேன்சல் என்னப்பா ஸோ 3. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னப்பா, நம்ம இது சின்ன ஒரு இன்இக்வாலிட்டியில் போடுறோம். இதில் எதுப்பா பெருசு இருக்கலையே, ஏற்கனவே பெருசுப்பா 3. அடுத்து அதை விட சின்ன அதோட இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் 5. இதோட நம்ம ஸ்மாலஸ்ட் 5 என்னப்பா 1. அப்போனா இந்த 1ங்கிறது 0வுக்கு பக்கத்தில் இருக்கும், √5ங்கிறது 0வுக்கு அடுத்த நம்பராக இருக்கும், 3ங்கிறது பண்ணுங்கப்பா 0 விட தள்ளி இருக்கும். அப்படின்னா therefore furthest point is so 3. furthest point is answer அப்பா so 3. ஸோ நெக்ஸ்ட் சம் கேட்குறாங்கன்னு எக்ஸாம்பிள் 2.13 இஃப் மாடுலஸ் ஆஃப் z = 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னு ஷோ தட் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ 3 ≤ 2 z + 3 + 4i ≤ 7 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுங்கன்னு. சரிங்களா, ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாங்கன்னு இந்த எக்ஸாம்பிளுக்கு கீழே இந்த எக்ஸாம்பிள் 2.13க்கு கீழே நோட்டில் கொடுத்துருப்போம். அதான் ஃபார்முலா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் சொல்லுவாங்கன்னு. நம்ம 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 + z2 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னா அதுக்கு அப்பர் பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா <= மாடுலஸ் ஆஃப் z1 + மாடுலஸ் ஆஃப் z2. லோயர் பவுண்ட்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 தென் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படிங்கிறது லோயர் பவுண்ட். சரிங்களாங்கண்ணு, அப்போ நான் இங்கே 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய அடிஷன், இது z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஒரு அடிஷன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்டை யூஸ் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு டேரெக்டாக போடுறேன் z + 3 + 4i நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும். அப்படின்னா <= மாடுலஸ் ஆஃப் z பண்ணுங்களாங்கண்ணா. இங்கே z1 என்ன சொன்னாங்கப்பா மாடுலஸ் ஆஃப் z, தென் இங்கே மாடுலஸ் என்னங்கப்பா 3 + 4i then <= மாடுலஸ் ஆஃப் z1 - z2. z1ங்கிறது என்ன பண்ணல எனக்குப்பா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. சரிங்கண்ணா, இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னங்க மாடுலஸ் z ஆன்சர் என்னப்பா 2. மாடுலஸ் z ஆன்சர் என்ன பண்ணப்பா 2. அப்போ 2 அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 மைனஸ் இதுக்கு நீங்கள் மாடுலஸ் 5 ஆன்சர் பார்த்தீங்கன்னாப்பா ஸோ 9 + 16. ஸோ <= மாடுலஸ் ஆஃப் z தென் 3 + 4i <= மாடுலஸ் z ஆன்சர் என்னங்கப்பா ஸோ 2. இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் 5 பண்ணிங்கன்னா 9 + 16. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் இது 25 வருமாங்கண்ணே, 25 ஆன்சர்னப்பா 5 ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 3 + 4i <= 2 + 5. ஸோ 2 - 5 அப்படின்னா -3. ஸோ <= மாடுலஸ் ஆஃப் z 3 + 4i <= 7. ஸோ மாடுலஸ்க்குள்ளே மைனஸ் தான் ஆன்சர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ ப்ளஸ். அப்போனா z 3 + 4i <= 7. ஸோ therefore hence proved. சரி, நெக்ஸ்ட் சம் இது எக்ஸசைஸில் 5th சம்.
4th sum நம்ம போட்ட லாஸ்ட் எக்ஸாம்பிள் 2.13 மாடல் அதை நீங்கள் தான் போடணும் ஹோம்ஒர்க்குங்கன்னு. இது 5th sum. ஸோ ஷோ தட் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 4 லெஸ் தென் ஈக்குவல் டு 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் கண்ணு, கவனிங்க, டைரெக்டாக போடுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் மைனஸ் 3. சார் நீங்கள் சொன்னீங்க 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் தான் முடிக்கணும். நீங்கள் சார் 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா? கண்டிப்பாக 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். எப்படி சொல்லலாம் தான் நீங்கள் 3 + I0 எழுதலாம். 3 + I0 எழுதலாம். அப்படின்னா 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஏன்னா I0 ஆன்சர் என்னப்பா 0. அப்படின்னா 0 - 3 ஆன்சருங்கண்ணே -3. அப்படின்னா இதெல்லாம் பண்ணிங்க மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் மாடுலஸ் ஆஃப் 3 அப்படிங்க என்னப்பா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 3. ஸோ இந்த இசட் ஸ்கொயர் என்னலாம் நீங்கள் மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். எந்த ப்ராப்பர்ட்டி சார்? மாடுலஸ் ஆஃப் ஹோல் பவர் n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் n இப்படி பண்ணலான்னு ஃபார்முலா இருக்குது கண்ணு. அப்படின்னு ஒன்று ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்புறம் போட்டுக்கலாம். அப்போனா இதுக்கு பார்த்தா எனக்குப்பா இதுக்கு 3 தான் ஆன்சர். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் -3 லெஸ் தென் ஈக்குவல் டு இது என்ன நீங்கள் மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் எனக்கு மாடுலஸ் ஆஃப் 3 ஆன்சர் என்னப்பா 3. உங்களுக்கு 3 மாடுலஸ் ஆஃப் இசட் ஆன்சர் என்னப்பா 1ங்களா? அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 1 - 3. ஸோ 1 + 3 அப்புறம் 1 - 3னா -2 மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் தென் -3 தென் 4. அப்புறம் -2 ஆன்சர் இருக்குப்பா +2. ஸோ லெஸ் தென் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் -3 தென் 4. ஸோ தட்ஸ் ஆல். சரிங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th sum. If modulus of z minus 2z less equal to 2, show that the greatest, the least value modulus of z. இங்கே இருக்கிற zக்கு z modulus ஃபைன் பண்ணிங்கன்னா இதுக்கு greatest value √3 + 1, smallest value என்ன பண்ணுங்கப்பா √3 - 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு சின்ன வயசு தெரியும் எனக்குப்பா modulus of z ஈக்குவல் டு 2 அப்படின்னாங்கன்னு modulus of z வந்து கண்டிப்பாக ஒன்றா +2 இல்லை வேணுங்கப்பா -2 அப்படின்னு நமக்கு தெரியாதுங்களா? ஸோ அப்படியும் போடலாம். இல்லாட்டினா நம்மளுக்கு லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் அதை போட்டு போடலாம். சரியாங்கண்ணா? சரி, இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டில் இருக்கணும்னு தெரியாது. மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா -r லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னப்ப 11th சம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் இதை பார்த்தீங்கன்னா ஸோ -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இசட் -2 தென் இசட் தென் லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆன்சருங்கப்பா. ஸோ 2 இந்த மாடுலஸ் என்ன இங்கே வந்துடுங்கண்ணு மாடுலஸ் ஆஃப் இசட். சரிங்களா கண்ணு? இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா இதுக்கு டேக் எல்சிஎம் எடுத்து என்னன்னாப்பா -2 மாடுலஸ் ஆஃப் இசட் தென் லெஸ் தேன் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் ஸ்கொயர் -2 less than or equal to mod 2 modulus of z. சரியாங்கண்ணா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னாப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதில்ல இதை ஃபஸ்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை ஃபஸ்ட் தனியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அடுத்தது கேஸ். சரியாங்கண்ணா? அப்போனா இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் 1 -2 modulus of z less than or equal to modulus of z square then -z. இப்போ -2 மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் இசட் தென் -2. அப்போ நான் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நான் 2 காமன் எடுத்துக்கலாம். அப்புறம் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் தென் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 6th சம்மில் சின்ன மிஸ்டேக், ஒரே நிமிஷம் 6th சம் அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? சரிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.14 நல்லா 6th சம் மறுபடியும் பார்க்கலாம். மறுபடியும் நடத்திடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் 2.14 ஸோ தட் தி பாயிண்ட்ஸ் 1 - 1/2 I √3/2 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் தி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்கன்னு.
இதெல்லாம் ஒரு ஈக்குவலாக ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்க. இது Z1, இது Z2, இது Z3. இது ட்ரையாங்கிளுடைய வெர்டிசஸ் கண்ணு. அப்போனா இந்த சைடுடைய லென்த்தும் இந்த சைடோட லென்த்தும் இந்த சைடு லென்த்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்புறம் எப்படி இந்த சைடோட லென்த்து ஃபைன் பண்ணுறது? அப்போ நான் ஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறேன்னாப்பா, நம்ம 10th போட்டிருக்கோம். ஸோ D is equal to என்ன படிச்சிருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் படிச்சிருக்கீங்களா? அதே தான் இங்கே மாற்றி எழுத போகிறோம். சரிங்களாங்க. என்ன பண்ணுறேன்னாப்பா, Z1 மைனஸ் Z2 மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் இதை ஃபஸ்ட்டு Z1 ஃபஸ்ட் கன்சிடர் பண்ணி, Z1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, Z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா -1/2 மைனஸ் √3/2, தென் Z3ன்னு பார்த்தீங்கன்னா -1/2 மைனஸ் i√3/2. அப்புறம் Z1 பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் -1/2 ப்ளஸ் i√3/2. அப்புறம் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ +1/2 இது நான் இப்போ மைனஸ் i√3/2. அப்புறம் 1 + எனக்குப்பா 3/2. ஸோ 3/2 மைனஸ் i3/2. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ். அப்புறம் மாடுலஸ் என்னங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/4 தென் 3/4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 12/4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு √3. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுறேன்ப்பா, Z2 மைனஸ் Z3 ஃபைன் பண்ணுங்க. Z2 மைனஸ் Z3 இது கொஞ்சம் நான் டைரெக்டாக போட போகிறேன், கவனிங்க. ஸோ -1/2 ப்ளஸ் i√3/2 மைனஸ் Z3ங்களா, அப்போனா ப்ளஸ் 1/2. ஸோ ப்ளஸ் i√3/2 எப்படி சேர்ந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சு. ஸோ Z3க்கு மைனஸ் சார், அப்புறம் மைனஸ் பண்ண ரெண்டுமே ப்ளஸ் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ப்ளஸ் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் கேன்சல். அப்புறமே என்ன பண்ணுறது, எனக்கு i 2 டைம்ஸ் ஆஃப் √3/2 2 கேன்சல். அப்புறம் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தரேன் எனக்கு i√3. ஸோ i√3க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் பைமன் என்ன வரும் எனக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 ஸ்கொயர் ஆன்சர் என்னங்க பண்ணப்பா. ஸோ √3. நெக்ஸ்ட்டு பார்த்தாப்பா Z3 மைனஸ் Z1 ஃபைன் பண்ணுறேன். ஸோ Z3 பார்த்தீங்கன்னா -1/2 மைனஸ் i3/2 தென் -1. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா -3/2 மைனஸ் i3/2 மாடுலஸ் வேல்யூ. அப்புறம் அதுக்கு மாடுலஸ் ஃபைவ் என்ன ஆகும் எனக்குப்பா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அப்போனா ப்ளஸ் 3/4. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாப்பா 12/4. அப்போனா ஆன்சர் என்னங்கப்பா, ஸோ √3. அப்புறம் 3 ஆன்சர் என்னங்கப்பா √3 வந்ததுனால therefore it's form a equilateral triangle. சரிங்களாங்கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 2.16. ஷோ தட் தி ஈக்குவேஷன் z² = மாடுலஸ் ஆஃப் z has 4 சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு 4 சொல்யூஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். சரியாங்கண்ணா. ஸோ ப்ரூவ் பண்ணிக்கலாங்கன்னு கவனிங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும்ப்பா z ஈக்குவல் டு z பார் இல்லை மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு z பார்னு படிச்சிருக்குமா. மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு z பார். ஸோ அந்த மைண்டில் வச்சுக்கோங்க, அடிக்கடி இங்கே யூஸ் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா கொடுத்து கொஸ்டின் எடுத்துங்க. ஸோ கன்சிடர் z² ஈக்குவல் டு z பார். ஸோ z² ஈக்குவல் டு z பார். இப்போ என்ன பண்ணுறேன்னா பதில் நீங்கள் இதை ஸோ டேக் போத் சைட் ஆன் மாடுலஸ். அப்படி மாடுலஸ் என்னென்னாங்கப்பா, மாடுலஸ் ஆஃப் z² ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார். ஸோ மாடுலஸ் z பார் இஸ் நோன் அஸ் மாடுலஸ் ஆஃப் z. இந்த மாடுலஸ் வந்து என்னப்பா எனக்கு ஆகும், ஸோ மைனஸ் ஆகும். அப்புறம் மாடுலஸ் z நீங்கள் காமன் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் z -1 ஈக்குவல் டு 0. அப்புறம் இங்கே மீனிங் பார்த்துலாம்ப்பா, மாடுலஸ் z ஈக்குவல் டு 0 ஒரு மீனிங், மாடுலஸ் z -1 ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு மீனிங். ஸோ கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் z வந்து மாடுலஸ் z ஈக்குவல் டு 0 அப்படின்னா மாடுலஸ் z ஈக்குவல் டு 0 அப்படின்னா z ஈக்குவல் கண்டிப்பாக என்ன ஆகும்ப்பா 0வாக தான் இருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தாப்பா
மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோங்களாங்கன்னு அப்போ நான் இதை பார்த்து நம்ம மாடுலஸ் இசட் ஈக்குவலன்ஸ் என்னப்போ 1. இப்போ டேக் போஸ் ரன் ஸ்கொயர் அப்போ நான் மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்புறம் மாடுலஸ் ஆஃப் சட் ஸ்கொயர் நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்முலா இசட் இன்ட்டு இசட் பார் இசட் பார்னு படிச்சிருக்கோம் இசட் இன்ட்டு இசட் பார். அப்போ நான் நீங்கள் என்ன பண்ணுறேன்னாப்பா இசட் பாரை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்படி இசட் அந்த கூட ஆகும்ப்பா 1/z. நம்மளுக்கு தெரியும் கொடுத்த கிவன் இசட் ஸ்கொயர் ஈக்குவலன்ஸ்னப்போ இசட் பாருங்களா இசட் பாருக்கு போல் இசட் ஸ்கொயர் போட்டுக்கலாமா அப்படிங்க இசட் பார் இருக்கா அவ்வளோ போட்டால் என்ன ஆகும்ப்பா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/z. அப்புறம் டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் இசட் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1. இங்கே ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இங்கே இசட் கியூப் வந்திருக்காங்கன்னு இங்கே ஒரு 3 சொல்யூஷன் வருமா அப்புறம் தேர்ஃபோர் இட் ஹேஸ் 4 சொல்யூஷன். இதுக்கு ஹேஸ் என்ன பண்ணுங்கப்பா 4 சொல்யூஷன் சரிங்களாங்கண்ணே. ஸோ இதே மாதிரி எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இந்த 4th sum homework இந்த 3rd sum homework எக்ஸசைஸில் 2.5ல் 3rd sum 4th sum homework அப்புறம் 5th sum நான் போட்டுட்டேன் 6th sum நான் போடுறேன்ட்டு இருக்கேன் 7th sum 8th போட்டாச்சுங்க 9th sum homework நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் ரிமைனிங் சம்ஸை நான் போடுறேன் சரிங்களாங்கண்ணா. தேங்க்யூ.